ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். தயிர் வடை குழம்பு எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, உப்பு சேர்த்து இது மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இது பாருங்கள், மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கிட்டோம். தேவையானது மொட்டாவாக. இப்போது தயிர் கடைஞ்சிட்டு, தயிர் பாருங்கள் வீட்டில் சேர்த்த தயிர் தான். பாருங்கள், தயிர் இந்த மாதிரி கடைஞ்சிட்டு கடல மாவு 2 டீஸ்பூன் போட்டு, இப்போ நாங்கள் அடித்து வச்சுருக்கலையா பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு மசாலா அதையும் சேர்த்து இந்த தயிரில் கலந்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்துட்டு இங்கே பாருங்கள், அது வெடிக்கட்டிக்கலாம். வெடிக்கட்டினா அதில் எவ்வளோ டஸ்ட் இது வருது பாருங்கள். இப்போ மசாலாவில் இருக்கிறது இந்த மாதிரி வெடிக்கட்டி எடுத்துக்கினேன். தயிர் கடைஞ்சது மசாலா இப்போது ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கின்னு இதை ஸ்லோ இதில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ வடைக்கு தேவையான வெங்காயம், கடல மாவு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், ஜீரா, கொத்தமல்லி, உப்பு, நறுக்கி வச்ச பச்சை மிளகா இதை நல்லா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இட்லி சோடா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது வடை தட்டுற மாதிரி கட்டியாக இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். கடைஞ்சி வச்சுக்கிட்டு பாருங்கள், அந்த தயிர் குழம்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அதை பாருங்கள், கொஞ்சம் நேரம் அதை கலக்கி விடணும். ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாதுங்க. இப்போது ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கின்னு வடை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு மீடியமான சைஸில், உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ வடை போட்டுக்குங்க. பாருங்கள், சில பேர் கடல பருப்பு ஊற வச்சு வடை போடுவாங்க. இது நான் கடல மாவு அடித்து வச்சுருந்த பவுட்ரு மாதிரி அடித்து வச்சுட்டு போட்டேன். இதுலேயும் நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வடை சுட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லோவில் சுட்டு வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போது பூண்டு, கடுகு, ஜீரகம், தாளிக்க தேவையான பொருள் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருந்தால் போடுங்க. காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை இதை நல்லா தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் பெருங்காயம்